நெல்லை மருத்துவக் கல்லூரியுடைய அறிக்கையால் நீதிமன்றம் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. இந்த அதிர்ச்சிக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, எதற்காக நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க? அவங்க என்ன மருத்துவ அறிக்கை கேட்டாங்க? என்ன மருத்துவ அறிக்கை அவங்களுக்கு கிடைச்சது? முழு விவரம் என்ன? இளம்பெண்ணின் உடல் நல மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்திற்கு கேட்டிருந்தார்கள். அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கையாக அமைந்திருக்கிறது. நெல்லை மருத்துவக் கல்லூரி கொடுத்த அறிக்கை அதிர்ச்சி தரக்கூடிய மருத்துவ அறிக்கையாக அமைந்திருக்கிறது. இளம்பெண்ணின் கருக்கலைப்பு குறித்த அறிக்கையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழங்கி இருக்கிறது நீதிமன்றத்திற்கு. ஆனால் நீதிமன்றம் கேட்டதோ இளம்பெண்ணின் உடல் நலம் குறித்த மருத்துவ அறிக்கை தான். ஆனால் தாக்கல் செய்யப்பட்டது இளம்பெண்ணின் கருக்கலைப்பு குறித்த அறிக்கை. இதைதான் நீதிபதி கடும் விமர்சனம் வைத்திருக்கிறார். அதுபோக நெல்லை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படுத்தி வருகிறேன். இந்நிலையில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் அந்த பெண்ணின் மொபைல் போனில் இருந்து எனது தாயாருக்கு கடந்த மாதம் போன் வந்தது. அப்போது நான் காதலித்து ஏமாற்றி விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்தும் என்னை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு வரவழைத்திருக்கிறார்கள். விசாரணையில் காதலித்து ஏமாற்றியதாக புகார் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் கூறியிருக்கிறார். இதில் எனக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது என அவர் தனது மனுவில் கூறியிருக்கிறார். அதுபோக போலீசார் என்னை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இதுதான் அவர் கேட்டிருக்கிற அந்த பிரேயர். அதில் நீதிபதி விக்டோரியா கௌரி இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அதில் விசாரணை செய்த நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண் கர்ப்பமாக இருக்கிறாரா என்பது குறித்து முழு பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளம்பெண்ணின் மருத்துவ அறிக்கையை துண்டுச்சீட்டில் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். இதனை பார்த்த நீதிபதி கடும் கோபமடைந்தார். இந்த வழக்கில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் நலம் குறித்து முழுமையாக பரிசோதித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் டீன் அறிக்கை தாக்கல் செய்ய நான் உத்தரவு பிறப்பித்திருந்தேன். ஆனால் மருத்துவக் கல்லூரி அந்த பெண்ணின் கருக்கலைப்பு குறித்து மருத்துவ அறிக்கை ஒரு துண்டுச்சீட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. உடல்நலம் குறித்து பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய சொன்னால் நீங்கள் பெண்ணின் கருக்கலைப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளீர்கள். மேலும் மருத்துவக் கல்லூரியின் டீன் உயர்ந்த பொறுப்பில் உள்ள ஒரு நபர் இவ்வாறு செயல்பட்டால் என்ன அர்த்தம் என நீதிமன்றத்திற்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என கூறினார். அதுபோக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் நாளை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கிறார். Thank you so much, மாரிசாமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.